அனைவருக்குமே வணக்கம். பொங்கல் வேற வரப்போகுது. இந்த பொங்கல் வர்றதுனால கவர்மெண்ட்லேருந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பொங்கல் பரிசா வந்து ஒரு டோக்கன் வந்து ரேஷன் கடையில வந்து குடுத்துருக்காங்க. இந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரேஷன் கடையில போய் நீங்க கேட்டு பாருங்க. நேத்துலேருந்தே குடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்க இன்னும் வாங்கல அப்படின்னா, இன்னைக்கு போய் கேட்டு பாருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கான டோக்கன் வந்து குடுப்பாங்க. சரிங்களா? இந்த பொங்கல் பரிசு டோக்கன் வந்து யார் யாருக்கெல்லாம் குடுப்பாங்க, யார் யாருக்கெல்லாம் குடுக்க மாட்டாங்க அப்படின்றத நான் வந்து சொல்றேன். அது மட்டும் இல்லாம இந்த பொங்கல் பரிசுல வந்து என்னென்ன குடுப்பாங்க அப்படின்றதையும் வந்து நான் டீட்டெயிலா சொல்றேன். வாங்க. இந்த டோக்கன் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து குடுக்க மாட்டாங்க அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லிடுறேன். இந்த டோக்கன் வாங்குறதுக்கு நீங்க வந்து அரிசி குடும்ப அட்டை வந்து வச்சிருக்கணும். அப்படி வச்சிருந்தா மட்டும் தான் உங்களால வந்து இந்த டோக்கன் வந்து வாங்க முடியும். இந்த பொங்கல் பரிசு வந்து உங்களுக்கு எலிஜிபிள். சரிங்களா? இது வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த டோக்கன் குடுக்க மாட்டாங்க, யார் யாருக்கெல்லாம் இந்த பொங்கல் பரிசு கிடையாது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு சக்கர அட்டை வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து குடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு அலுவலகத்துல வந்து நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கும் வந்து குடுக்க மாட்டாங்க. மாசம் வந்து நீங்க ஜிஎஸ்டி இல்ல வருஷத்துக்கு வந்து நீங்க ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் பரிசு வந்து கிடையாது. சரிங்களா? அரிசி குடும்ப அட்டை வச்சிருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த பொங்கல் பரிசு வந்து உண்டு. உங்களுக்கான டோக்கன் வந்து நீங்க நேரடியாக போய் வாங்கிக்கலாம். இந்த பொங்கல் பரிசில் வந்து என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ ஒயிட் சுகர், ஒரு கரும்பு வந்து கொடுப்பாங்க. ரூ. 1000 பணம் வந்து தனியாக கையில் கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த ரூ. 1000 பொங்கல் பரிசு இந்த பணத்தை வந்து உங்கள் கையில் தான் கொடுப்பாங்க. பொருளும் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த ரூ. 1000 மகளிர் உரிமை தொகை அப்படின்ற பணம் வந்து ரூ. 1000 இருக்குதுல்ல, அது மட்டும்தான் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வரும். அது எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10ஆம் தேதிக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆயிரும். அப்படி 10ஆம் தேதி வரல அப்படின்னா 11ஆம் தேதி வெயிட் பண்ணி பாருங்கள். 11ஆம் தேதி கூட உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். சரிங்களா? நீங்கள் ஒரு தடவை வந்து ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் வந்துருச்சா இல்லையான்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். 10ஆம் தேதி இல்லை 11ஆம் தேதி இந்த 2 டேட்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள். பொங்கலுக்கு முன்னாடியே உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து அந்த ரூ. 1000 மகளிர் உரிமை தொகையை வந்து போடுறதா வந்து கவர்மெண்ட்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? உங்கள் பக்கத்தில் இருக்கிற ரேஷன் கடையில் போய் கேட்டு பாருங்கள். இந்த டோக்கன் வந்து கொடுப்பாங்க அரிசி குடும்ப அட்டை வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும். சரிங்களா? இந்த டோக்கன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னைக்கு வந்து இந்த பொருளெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்றத அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்னோட டோக்கனில் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி தான் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் டைம் வந்து போட்டிருக்காங்க. டோக்கன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 170 அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டோக்கன் வந்து நீங்கள் என்ன வாங்கலை அப்படின்னா உங்களுடைய பக்கத்தில் உள்ள ரேஷன் கடையில் வந்து கேட்டு பார்த்து வாங்கிக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் சந்திக்கலாம்.